ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சாய்க்கிஸ் கிச்சன் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டான தவா ஃப்ரை மீன் தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோவில் பார்க்கணும் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்கு போய் எப்படி செய்யணும் பார்க்கலாம். இப்போ சூப்பரான மீன் வறுவல் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கிலோ அளவுக்கு மீன் வறுக்கிறதுக்கு ஜிலேபி மீன் தான் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா கழுவும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கழுவிட்டோம்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் சூப்பராக கழுவி எடுத்துடலாம். இப்போ இது கூட என்னென்ன சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணுன்றதையும் இப்போ பார்த்துடலாங்க. நான் சேர்க்குற பொருளை அப்படியே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். மசாலா உதிராமல் ரொம்ப சூப்பராக வரும். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் சக்தி மீன் மசாலா பொடி இருக்குது பார்த்தீங்களா, அது தேவையான அளவு. நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் பார்த்தீங்கன்னா அளவாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் நம்ம சேர்க்காமல் அப்படியே கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வேணும்னா தேவையான அளவு கொஞ்சமாக தெளித்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி தெளிக்காமலே நல்லா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி விடவும் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும்போது தண்ணி தெளிக்கணுன்றது இல்லை. நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சு தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக மசாலாலாம் அந்த மீன் சதைக்குள்ளெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி விட்டோன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இல்லை 1/2 hour கூட ஊற வச்சு நம்ம செய்யலாம். அப்போ நல்லா மசாலா இன்னும் ஊறி நம்ம பொரிச்சு எடுக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதோடவே கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து விட்டு நம்ம அதையும் இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த கருவேப்பிலையோடைய ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பொரிச்சு வரும்போது. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறிக்கட்டும். இது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம இன்றைக்கி தவா ரோஸ்ட்டு தாங்க பண்ண போகிறோம். தோசைக்கல்லை போட்டு தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறிக்கட்டும். இப்போ மீனுக்கு மசாலா தடவி வச்சு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல் சூடாகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா போட்டு தடவி வச்சுருக்க இந்த மீன் எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் எப்பவுமே தவாவில் தாங்க பொரிப்போம். அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த ஃபுல்லாக ஆயிலில் போட்டு பொரிக்கும்போது முருகலாக வருதா, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பொரிக்கும்போது அப்படி இருக்காது. நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த சதையை நம்ம பிச்சு சாப்பிடும்போது. அதனால் கடாயில் தான் பொரிப்போம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் மசாலா தடவி கடாயில் போட்டு ரோஸ்ட்டு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்மளுக்கு கடாயில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அது எவ்வளோ சூப்பராக ரோஸ்ட் ஆகி வருதுன்னு. இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே அப்படியே ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுக்கலாம். அப்படியே ரோஸ்ட் பண்ணி வருது. இப்போ சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா வாசனையே கமகமன்னு வருதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சாய்க்கிஸ் ஃபுட் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.